நாங்கள் 2017 உடம்பு சரியில்லாத நகை வச்சு நாங்கள் பணம் வாங்கி ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்காக வச்சோம். அந்த நேரத்தில் உடம்பு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு முழுசாக பணம் கட்டிட்டு பொருள் வாங்கலான்னு போனேன். 3,000 நகை பொருள் வாங்கலாம் போனாக்கா மொத்தமாக கட்ட முடியாது. மாதம் என்ன சொன்னோமோ மாதம் தான் கட்டணும். அது ஃபுல்லாக எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கொடுத்தா தான் நாங்கள் கொடுப்போம் பொருள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். மாதம் இவ்வளோன்னு கட்டினே வந்தோம். மாதம் 2,000 சில்லற ரூபாய் கட்டணும். 36 மாதம் கட்டி முடிச்சிட்டு பிறகு கார்டு எடுத்துன்னு கார்டு இருக்கு நான் காட்டுறேன். கட்டி முடிச்சிட்டு பிறகு ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு நகை கொடுக்கறதுக்கு. அதே இடையில அதே பொருள் மாறக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் உங்கள் நகை, அது நான் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் வந்தோம். ஒரு வாரம் பொறுத்து வந்தாக்கா எல்லாம் மூடிக்கிட்டு கடை மூடிட்டு அங்கே ஒரு கடையாண்டே ஒரு 250 பேர் போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க. இன்னும் எதுன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இது எந்த இடம் போனாங்கன்னு தெரியாது, எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த கடை இருந்தது, அந்த கடை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். கடை மூடிட்டாங்க. மூடிட்டு பேருக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா கிண்டியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. அங்கே கொடுத்தோம். அங்கே கொடுத்து இங்கே அசோக நகருக்கு மாற்றிட்டாங்க. அது அசோக நகரில் போய் கேட்டோம்னாக்கா நாங்கள் போய் பேசிட்டு 9 வருஷம் ஆச்சு. இல்லை 17 நாங்கள் வச்சது 2017 இங்கே இருக்குது. இந்த வழக்கை பற்றி நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னால், கேரளா ஃபேஷன் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையும் பெருசாக பிரபலப்படுத்தி இதில் கோல்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு மாத தவணை முறையில் கட்டினா இதில் நாங்கள் தங்கமாக உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 2015, 16, 19 இந்த காரியங்கள்லாம் செய்தாங்க. எல்லாரும் இதை மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு இதை கட்டியிருக்கிறாங்க. 30 கோடி ரூபாய் கட்டி ஏமாத்தின அவ்வளோ பேருக்கும் தங்கமும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல இது வரைக்கும். இதை 1883 பேர் இதில் பாதிக்கப்பட்டு EOW எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ்காரங்க FIR போட்டிருக்காங்க. லிங்குசாமின்றவர் ஒருத்தர் புகார் கொடுத்திருந்தார். முதல்ல அவருடைய புகாரை பேஸ் பண்ணி கிரைம் நம்பர் 7/2019 அதில் கிரைம் நம்பரில் போட்டு அவங்க மேலே 420 சீட்டிங்கு எல்லா விதமான என்னென்ன வழக்குகள் இருக்கோ அத்தனை வழக்குகளும் போட்டு இப்போ டான்பேட் கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வழக்கு மறுபடியும் வந்துச்சு, நீதி அரசர் முன்னாடி வந்துச்சு. இதை ஆர்கியூ பண்ணோம். இதில் பேங்க்ல வர அவங்க லோன் எடுத்துக்கிறாங்க. அதனால பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் இந்த இடத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுது. அவங்க அங்கங்க அசெட்ஸ் வச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க அந்த அசெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வித்து டெபாசிட்டர் ஏமாந்தவங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதனால பேங்க்ல இவங்க லோன் வச்சிருக்கிறதுனால பேங்க்கும் இதுல எங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேங்க்லும் இதுல போராடுது. அதனால இவங்க அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞராகவும் நானும் என்னோட சேர்ந்து சார் பால்தாஸ் என்றவர் பிரசிடென்டா இருக்காரு. இதுக்கு அவரு நாங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த காரியத்தில் நிச்சயமா நாங்க வெற்றி பெறணும். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கணும். அதே மாதிரி ஏமாத்தின அந்த சுஜித் அண்ட் சுரீன் அவங்க கேரளா ஃபேஷன் ஜுவல்லரியை நடத்தி திட்டமிட்டு ஏமாத்தினவர்களுக்கு தகுந்த தண்டனை கண்டு கொடுக்கணும்னு நான் உண்மையா போராடுவேன், முயற்சி இருப்பேன். நன்றி.